வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அப்பல்லோ மருத்துவமனையில் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் தற்பொழுது தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். என்ன ஆட்சி, அவரது உடல்நிலை தற்பொழுது எப்படி இருக்கிறது என்பதை இந்த வீடியோவில் முழுமையாக தெளிவாக நாம் பார்க்கலாம். அதாவது நேற்று அதிமுகவின் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் தமிழகம் முழுவதும் இருந்து சுமார் 5000 நிர்வாகிகளும் பொதுக்குழு உறுப்பினர்களும் சென்னைக்கு வந்தார்கள். அதேபோல் முன்னாள் அமைச்சரும் அதிமுக பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்களும் சென்னைக்கு ஒரு நாள் முன்பாகவே வந்துவிட்டார். ஆனால் பொதுக்குழுவில் கலந்து கொள்ளவில்லை. இது எடப்பாடிக்கும் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்களுக்கும் எதிராக இருப்பதாக பலரும் செய்திகளை வெளியிட்டார்கள். ஆனால் அது முற்றிலும் தவறு. அவர் டிசம்பர் 14ஆம் தேதி இரவு உடல்நிலை குறைவின் காரணமாக சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் என்ற தகவல் தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக வெளியாகியுள்ளது. இதன் காரணமாக பொதுக்குழுவில் பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன் கட்சியில் இணைய முடியாத ஒரு சூழலும், வரவு செலவு அறிக்கையை முன்னாள் அமைச்சரான புதுக்கோட்டை சி. விஜயபாஸ்கர் நேற்று வாசித்தார். இந்த நிலையில்தான் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட திண்டுக்கல் சீனிவாசன் தற்பொழுது எப்படி இருக்கிறார் என்று அதிமுகவின் அரசியல் வட்டாரங்களில் மிகப்பெரிய அளவிலான சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும், பேச்சு மூச்சு இல்லாமல் இருப்பதாகவும், தற்பொழுது செயற்கை சுவாசத்தின் மூலமாகத்தான் அவர் சுவாசித்து வருவதாகவும் பல்வேறு தகவல்களும் கிடைக்கப்பெற்றுள்ளது. ஏற்கனவே ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் வரவுள்ள காரணத்தினால் தற்பொழுது அதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய அதிமுகவினர்கள் தற்பொழுது திண்டுக்கல் சீனிவாசன் அவர்களது உடல்நிலையை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் என்றும், அவர் மீண்டும் நலம் பெற்று தேர்தல் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியுள்ளார். திண்டுக்கல் சீனிவாசன் பொறுத்தளவிற்கு அதிமுகவில் மிக முக்கியமான நபர். திண்டுக்கல்லை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடியவர். குறிப்பாக திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக பல முறை செயல்பட்டார். தற்பொழுது அவருக்கு இணக்கமாகத்தான் இருப்பதாகவும் தகவல்கள் தெரிய வருகிறது. திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் தற்பொழுது அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள செய்தி சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருவதோடு, எடப்பாடி பழனிசாமி மற்றும் அதிமுகவின் சில முக்கியமான நிர்வாகிகள் நேரடியாக சென்று அவரை நலம் விசாரிக்க உள்ளதாகவும், இன்று இரவு 7:30 மணி அளவில் எடப்பாடி பழனிசாமி, KP முனுசாமி, தங்கமணி, வேலுமணி இவர்கள் செல்ல உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. மேலும் அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் இருப்பதால் கவனமாக மருத்துவர்கள் ஒவ்வொரு நொடியும் என்ன தகவல் என்பதை வெளியிடுவோம் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். இதை பற்றி உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இது போன்ற அரசியல் செய்திகள் தெரிந்து கொள்ள மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க.